வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக் வெல்ஃபேர் நியூஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம அக்கம் பக்கம் இருக்க சைபர் கஃபேலேருந்து நம்மளோட டேட்டாவை எடுத்து எப்படி அவங்க வந்து நம்ம பென்ஷன் வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்க சைபர் கஃபேலையோ இல்லை வேறு எதுனா உங்கள் உறவினர் மூலியமாகவோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்பர்ஸ் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருங்க. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா, பிசிடியை வந்து எதனால் இந்த ஸ்பர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் மூலியமாகவோ இல்லை டிபிடி மூலியமாகவோ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து பிசிடிஏலேருந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனரோட டேட்டா அவங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்களோட டேட்டா என்னென்ன இருக்குது, அது எதில் தப்பாக இருக்குது, எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அமைன்மெண்ட் பண்ணோம். அவங்க எது வரைக்கும் பென்ஷனரோட டேட்டா அவங்களுக்கு தெரியலையோ அது வரைக்கும் எதில் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காகவும் இது வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்குது, அது வந்து எந்தெந்த இப்போ வந்து பேசிக் எவ்வளோ, டிஏ எவ்வளோ, அதே போல் டிசபிலிட்டி பென்ஷன் எவ்வளோ, அந்த மாதிரி பிரித்து காட்டுறதுக்காகவும் பே ஸ்லிப்பு மாதம் மாதம் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஸ்பர்ஸ் போர்ட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சைபர் கஃபேவுக்கு வந்து நம்ம ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த உபகரணம் இல்லை. ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்காது, லேப்டாப் இருக்காது, இல்லை ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது. நீங்கள் வந்து நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மற்றவங்களோட உதவியை நாட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி நாடும்போது அவங்க நம்மளை வந்து எப்படி ஏமாத்துறாங்க நம்மனாக்கா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நிறைய வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பென்ஷனருக்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட டேட்டாவை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு எது வரைக்கும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லையோ அது வரைக்கும் அவங்ககிட்ட எதுவுமே உங்களோட பர்சனல் டேட்டாவை நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணாத இருந்தாலே 50% வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி ஷேர் பண்ணவங்களில் எத்தனை பேருக்கு வந்து ப்ராப்ளத்தில் வந்துருக்காங்கனாக்கா, இப்போது ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு வெறும் 20% பென்ஷனர் மட்டும்தான் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை சொந்தமாக அவங்களே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற சைபர் கஃபேக்கு போயிட்டு தான் அங்கேருந்து அவங்களோட டேட்டாவை வந்து அமைன்மெண்ட் பண்ணுறதோ இல்லை லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன்னு கேட்டாச்சுனாக்கா, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதனால தான் இது ஒரு பிரச்சனையாக வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை அவங்களே ஹேண்டில் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வெறும் 1.1% தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. 45லேருந்து 54 வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2.2%, 35லேருந்து 44 வயசில் இருக்கிறவங்க 11%, 25லேருந்து 34 வயசில் இருக்கிறவங்க 32.7% 18லேருந்து 24 வயசில் இருக்கவங்க 53% பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் அதிகமாக ஏமாற்றப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 45லேருந்து 55 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான். இப்போ பென்ஷனருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஜில் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே மேக்ஸிமம் பென்ஷன் வருவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து நிறைய பென்ஷனர் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது வெறும் 3.3% தான் அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க தான் நாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க எங்கெல்லாம் எந்த மாதிரி வகையிலலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாக்கா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா பிவிடி வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அவரோட ஓடிபி ஃபோனுக்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அந்த சைபர் கஃபே உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அது மூலிமா என்ன அது மூலிமா ஸ்பர்ஸில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மாற்றிட்டுருக்காரு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஸ்பர்ஸ் மூலிமா மாற்ற முடியும். அந்த மாதிரி மாற்றி 3 மாதத்தோட பென்ஷனை வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிட்டுருக்காரு, சைபர் கஃபேவோட ஓனர் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 மாதம் பென்ஷன் வரனாலும் நீங்கள் வந்து 2 மாதம் வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்பர்ஸ் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ நான் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியலையோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க, இல்லைனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஸ்பர்ஸ் பற்றியே ஒரு டீட்டெயிலான ஒரு 10 வீடியோ கிட்ட போடலான்னு இருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு இந்த அவேர்னஸை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வயசான பென்ஷனர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் எல்லாமே பண்ணிவிட்டு சைபர் கேஃபேலேருந்து ஓய்வூதியம் பெற்றிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மனைவியோட, அதாவது என்ஓகேவோட டீட்டெயிலும் அது வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து இறந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து
யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மாறா அந்த சைபர் கஃபேவோட ஓனரு அவரோட மனைவியோட டீட்டெயில் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த மனைவிக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட என்ஓக்கோட டீட்டெயிலும் மாற்றி அவங்களோட என்ஓக்கேக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பென்ஷனர் இறந்துட்டாரு, நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வராத காரணம் இதுவாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுனாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனு வாங்காதவங்க நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிங்க. இல்லை நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட அருகில் இருக்கிற ஸ்பர்ஷ் போர்ட்டல் எங்கே இருக்கோ, ஆத்தரைஸ்டு ஸ்பர்ஷ் போர்ட்டல் மையம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்க. அது வந்து உங்கள் சோல்ஜர் போர்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு அங்கே உங்களோட டேட்டாவெல்லாம் அமைன்மெண்ட் பண்ணுறதோ இல்லை உங்கள் டேட்டாவை செக் பண்ணுறதோ நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு பார்த்துங்க. இல்லை என்னோட மகனோ மகளோ இந்த மாதிரி ஹேண்ட்லிங் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு அவங்க மூலிமா உங்களோட டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து சரி பார்க்கலாம், அமைன்மெண்ட் பண்ணலாம். எது தெரியலையோ அது வந்து நீங்கள் கேட்டு அதில் வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்குமே தெரியலனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன். நம்மளோட மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு எது தெரியலையோ அதை தெரியப்படுத்தி அவங்களோட பென்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கணுன்றது தான். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்மளுக்கான நன்மை நம்மக்கிட்ட வந்து சேரும்போது இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களால் அது வந்து நம்ம கையை விட்டு போகக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்க்குற பென்ஷனர் இருந்தாலும் சரி இல்லை சிவிலியன் இருந்தாலும் சரி, உங்கள் அக்கம் பக்கம் இருக்க பென்ஷனர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள். அதே போல் அவங்க பேர பசங்களோ இல்லை பையன்களோ இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நீங்கள் எது வரைக்கும் 3வது மனுஷனை தேடி போகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஏமாந்து தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ரத்த சொந்தத்தை நம்புங்க, இல்லை உங்கள் பையனையோ பேரனையோ உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு சொல்லிவிட்டு அது மூலிமா உங்களோட என்ன பெனிஃபிட்டோ அது வந்து எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.